கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்ப்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். முனிவரோடு வந்த ராமலக்குவர்கள் ஒரு சோலையை அடைந்தார்கள். அந்த சோலையினுடைய சிறப்பையும் எழிலையும் கண்டு வியந்த ராமன், இந்த சோலையின் வரலாற்றை கூறுங்கள் என்று முனிவரிடம் கேட்டான். அதற்கு முனிவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். முன்பு ஒரு முறை சிவன் வந்து இருந்து யோகத்திலே ஆழ்ந்து தவம் செய்த சோலை இந்த சோலை. பற்றற்றவனாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவன் தவம் செய்ய வேண்டும் என்று விரும்பிய பொழுது அவன் தேர்வு செய்த இடம், இந்த சோலை. இங்கே வந்து மனதை ஒருமுகப்படுத்தி தவத்திலே இருக்கின்ற சூழலில் அனைவருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு மன்மதன் சிவனின் மீது மலர்கணைகளை எய்தான். தவத்தை கலைத்த அந்த மன்மதனை சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். அவருடைய நெற்றிக்கண்ணினுடைய வெம்மையால் மன்மதன் தன்னுடைய அங்கங்களெல்லாம் எரிந்து சாம்பலாகி போனான். இதை பற்றி புராணங்களிலே கதை உண்டு. அப்படி அவன் எரிந்து சாம்பலாகின்ற பொழுது அவனுடைய உடல் எல்லாம் சிதறிய எரிந்த அந்த உடல் பகுதிகள் ஆங்காங்கே சிதறி விழுந்தன. அவனுடைய அங்கங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே விழுந்ததால் இந்த நாட்டுக்கு அங்கநாடு என்று பெயர். அது மட்டுமல்ல, அவன் உடல் முழுக்க எரிந்து சிதறிய பிறகு தேவர்கள் அனைவரும் வந்து வேண்டிக் கொண்டதாலும் மன்மதனினுடைய மனைவியாகிய ரதி தேவியினுடைய வேண்டுதலாலும் சிவன் மன்மதனுக்கு உயிர் மட்டும் கொடுத்தான். கொடுத்துவிட்டு அவனுடைய உடல் மற்றவர்களுக்கு தெரியாது என்றும் மனைவியாகிய ரதிதேவிக்கு மட்டும் தெரியும் என்றும் ஒரு விளக்கு கொடுத்தான். அங்கம் என்றால் உடல். உடல் இல்லாத நிலைக்கு அனங்கன் என்று பெயர். அதனால்தான் மன்மதனுக்கு அனங்கன் என்ற பெயர். வடமொழியை பொறுத்தவரை எதிர்ச்சொல் முன்னால் ஆ என்ற எழுத்தை சேர்த்தால் அது எதிர்ச்சொல்லாக மாறிவிடும். சுத்தம் அசுத்தம், நியாயம் அநியாயம், நீதி அநீதி என்பதை போல அங்கன் அனங்கன். இன்றைக்கும் கூட நீங்கள் சேலம் மாவட்டத்திலே தாரமங்கலம் என்ற ஊரிலே புகழ்பெற்ற ஒரு கோயில் உள்ளது. கைலாசநாதர் கோயில். அந்த கோயில் சிற்ப சிறப்புகளுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து கட்டப்பட்ட கோவில் அந்த கோவில். அந்த கோவிலிலே ரதி தேவியினுடைய சிற்பமும் மன்மதனினுடைய சிற்பமும் இருக்கின்றது. அதிலே ஒரு நுட்பத்தை பாருங்கள். அந்த சிற்பியினுடைய கலை திறமையை பாருங்கள். இங்கே என்ன வரம் கொடுத்திருக்கிறார் சிவன் என்று சொன்னால், ரதி தேவிக்கு மட்டும் மன்மதன் கண்களுக்கு தெரிவான் என்று. அந்த கோவிலிலே ரதி தேவியினுடைய இடத்திலே இருந்து பார்த்தால் மன்மதனினுடைய சிலை தெரியும். ஆனால் மன்மதன் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து பார்த்தால் ரதி தேவியினுடைய சிலை தெரியாது. அப்படி ஒரு வடிவமைப்பை அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள். சிவன் வந்து தவம் புரிந்த இடம் என்பதால் இது சிவாச்சிரமம் என்று முதலில் அழைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு மன்மதன் இந்த இடத்திலே எரிக்கப்பட்ட காரணத்தால் சிவாச்சிரமம் என்பது காமாச்சிரமம் என்று மாறியது. அப்படி ஒரு அற்புதமான சோலை இந்த சோலை. மத யானையின் தோலை உரித்து தன்மேல் பொறுத்து கொண்ட சிவன் அவனுடைய நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து அவனுடைய அங்கங்களெல்லாம் விழுந்த இந்த நாடு அங்கநாடு, இந்த சோலை காமாச்சிரமம் என்று விஸ்வாமித்திரர் கூறினார்.
சிவன் ஏன் யானையை உரித்து அதன் தோலை போர்த்தி கொண்டார் என்பதற்கும் ஒரு புராண கதை உண்டு. கஜாசுரன் என்ற ஒரு அசுரன் ஒருமுறை சிவனை எதிர்த்து போரிட்டதாகவும் அவனை வென்று கொன்று அவனுடைய தோலை உரித்து தன் மீது போர்த்து கொண்டதாகவும் ஒரு புராண கதை சொல்லும். தாருகாவனத்திலே இருந்த முனிவர்கள் எல்லாம் சிவனை பழிவாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு யாகம் நடத்தி அந்த யாகத்திலே இருந்து நாகங்களையும் நெருப்பையும் மானையும் புலியையும் யானையையும் ஏவி விட்டதாகவும், அப்படி தன்னை நோக்கி வந்த நாகங்களை ஆபரணங்களாகவும் நெருப்பை கையிலே எடுத்துக்கொண்டும் மழுவை இன்னொரு கையிலே ஏந்தி கொண்டும் மானை இன்னொரு கையிலே வாங்கி கொண்டும் வந்த புலியினுடைய தோலையும் யானையினுடைய தோலையையும் உரித்து மேலே போர்த்து கொண்டதாகவும் இன்னொரு புராண கதை சொல்லும். புராணங்கள் என்பவை எழுதப்படக்கூடியவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து ஒரே நிகழ்வுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும். கதைகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுதே அது தொன்று தொட்டு வரக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையோடு பரவி வரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் கதையிலே அங்கங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதன் பிறகு அது எழுத்து வடிவத்துக்கு வருகின்ற பொழுது அந்தந்த பகுதியிலே இருப்பவர்களுக்கு ஏற்றவாறு பல மாறுதல்களை பெறும். ராமாயணமே கூட ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருப்பதாக நாம் அறிகின்றோம். அந்தந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் அந்த ராமாயணங்களை சொல்லுகின்ற பொழுது அந்த பகுதிக்கு ஏற்றவாறு ஒரு சில மாற்றங்களையும் ஒரு சில திருத்தங்களையும் ஒரு சில கற்பனைகளையும் இடைச்செருகல்களையும் சேர்த்து அந்த ராமாயணத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். தாய்லாந்திலே ராமாயணம் இருக்கிறது. துளசிதாசர் ஒரு ராமாயணத்தை எழுதினார். தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியங்களிலே ராமாயணத்தினுடைய குறிப்புகள் காணப்படுகின்றன. அவ்வாறானால் ஒரு பெரிய தொல்பழங்கதை அது மக்களினுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சொல்லப்பட்டு வந்த ஒரு கதையாக இருந்து அதன் பிறகு முதலாக வால்மீகியால் முழுமையான வடிவத்தை பெற்று அதன் பிறகும் பல்வேறு மாற்றங்களை அடைந்து இந்த ராமாயணம் வந்து கொண்டிருந்தது. நாம் கதைக்குள் போவோம். கம்பராமாயணத்தின்படி நாம் இந்த கதையை பார்க்கிறோம். அந்த காம ஆசிரமத்திலே ஒரு நாள் முழுவதும் தங்கி மறுநாள் விடியலில் இவர்கள் மூவரும் தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள். அடுத்து எங்கே சென்றார்கள் என்பதை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.